இது வரைக்கும் நம்ம தமிழ் பிளாஸ்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான வரும், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கினா நாம போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னா யூடியூப் ஸ்டுடியோ ஆப். அந்த ஆப்பு இப்படி தான் இருக்கும். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட், வீடியோஸ், பிளேலிஸ்ட், கமெண்ட்ஸ், அனாலிட்டிக்ஸ், யூடியூப், செட்டிங், சென்ட் ஃபீட்பேக், அப்புறம் ஹெல்ப், இந்த ஆப்ஷன்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டி அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை இமெயில் நான் வச்சுருக்கேன்னு. இந்த மாதிரி நீங்கள் மல்டி அக்கௌண்ட்ஸ் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வாட்ச் டைம், வியூஸ் எல்லாம் நமக்கு இன்றைக்கி வந்து வியூஸ்லாம் ஏறி இருக்கா, சப்ஸ்கிரைபர்லாம் நல்லா வந்திருக்காங்களா அப்படின்றத வந்து நம்ம இந்த மூலியமாக பார்த்துக்கலாம். என்னுடைய கமெண்ட்ஸை நான் இதிலே படிச்சுக்கலாம். கமெண்ட்ஸுக்கு நம்ம இதிலே ரீப்ளேவும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு 50 வியூஸ் வந்திருக்கு, 115 வியூஸ், லைக்ஸ் வந்து 4, இதில் 7, கமெண்ட்ஸு எத்தனை வந்திருக்கு அதெல்லாம் எனக்கு காட்டுது. சப்போஸ் என்னுடைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதோடைய வியூஸ், கமெண்ட்ஸ், லைக்ஸ் முதற்கொண்டு எல்லாம் வரும். அந்த வீடியோ நீங்கள் உள்ளே போய் வேணும் எடிட் கோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து தெரியாமல் டிராஃப்டில் இல்லை அன்லிஸ்ட்டில் எதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட இது மூலிமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் வீடியோஸை. இப்போ நான் ஏதோ ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோஸ் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இதிலேருந்து. இப்போ நான் இதில் எடிட் ஆப்ஷன் போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எடிட் தம்ப்நெயில், இதில் போய் நீங்கள் தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில்லாம் நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். டைட்டில், அதோடைய டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கீழே கொடுத்துக்கலாம். அதோடைய ப்ரைவேசி வந்து பப்ளிக்காக, ப்ரைவேட்டாக அப்படின்றத நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா டேக்ஸும் நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ளேலிஸ்ட்லேயும் அதில் நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி, உங்களுடைய லைசன்ஸ், அப்புறமா கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா இல்லை டிசேபிள் பண்ணுறீங்களான்னு, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், டெலிட் ஃப்ரம் யூடியூப், இந்த ஆப்ஷன்ஸ் தான் அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா மேலே சேவ்ன்ற பட்டன் இருக்கும், சேவ் கொடுத்துருங்க. ஷேர் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லேயே கொடுத்தாங்க. இதுலேருந்து நம்ம டைரெக்டாக யூடியூப்புக்கும் போய்க்கலாம். நான் வெளியே வந்துடுறேன். அடுத்த செக்ஷன் இப்போ நான் போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட். இதில் வந்து நம்ம எத்தனை ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கோம், இந்த ப்ளேலிஸ்ட்டில் எத்தனை வீடியோ இருக்குது, எத்தனை வியூஸ் இன்னும் இந்த ப்ளேலிஸ்ட் வந்துருக்குன்னு பார்த்துக்கலாம். நான் எதாவது ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணால் அதில் இருக்கிற வீடியோஸ் அதில் இருக்கும் போது கொண்டு அந்த ப்ளேலிஸ்ட் எத்தனை பேர் வியூ பண்ணியிருக்காங்கன்னு எல்லாமே வந்து வரும். இது வந்து இந்த ப்ளேலிஸ்ட்டை பொறுத்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ். அது எந்தெந்த வீடியோவுக்கு யார் யார் கமெண்ட் பண்ணியிருக்கா, என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்கான்னு நம்ம இதில் பார்த்துக்கலாம். அந்த கமெண்ட்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பப்ளிஷ்டு கமெண்ட்ஸ், ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ, லைக் லிஸ்ட் ஸ்பேம். இதை வந்து நீங்கள் பீஸில் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதில் நீங்கள் இதில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். லைக் லிஸ்ட் ஸ்பேமில் நோ மெசேஜஸ், ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ, நோ கமெண்ட்ஸ் தான் வருது. சரி, ஓகே. அடுத்து அனாலிட்டிக்ஸ். நம்ம யூடியூப் சேனலோட அனாலிட்டிக்ஸ்க்கு வந்து நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவர்வியூ, ரெவென்யூ, டிஸ்கவரி, ஆடியன்ஸ், இன்ட்ராக்டிவ் கான்டென்ட், ப்ளேலிஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து ஓவர்வியூனா நம்ம சேனலில் வந்து எத்தனை பேர் ஓவர்வியூ பண்ணியிருக்காங்க அப்படின்றது நாம் இதில் பார்த்துக்கலாம். எந்தெந்த வீடியோஸ்க்கு எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கலாம். ரெவென்யூ வந்து நீங்கள் மானிட்டேஷன் என்னபிள் பண்ணியிருந்தீங்களா, ரெவென்யூ இதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா டிஸ்கவரி, இது மூலிமா உங்களுக்கு போனீங்கன்னா பர்சன்டேஜில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். எக்ஸ்டர்னல் ப்ரௌசர் ஃபீச்சர்ஸ், சஜஸ்டட் வீடியோஸ், அதாவது இது வந்து டிராஃபிக் சோர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. கீழே பார்த்தீங்கன்னா டாப் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எது மூலிமா அவங்க வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் தான் அதிகமாக வந்திருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் இதையும் செக் பண்ணிக்கலாம். ஆடியன்ஸ் வந்துனால் இப்போ மேலே கண்ட்ரிக்கு வந்து நம்ம வீடியோ ரீச் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இன்ட்ராக்டிவ் கண்டென்ட், இது மூலிமா போனீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ப்ளேலிஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டை பற்றி பார்த்துக்கலாம். ஓவராலாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.